தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நண்பர்களே, இந்த வாய்ந்த புதன்கிழமை ஆராதனைக்கு சூசையப்பர் நாள், உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற வல்லமையான நாளை, இந்த புதன்கிழமைனா சூசையப்பர் நாள், குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நாள் என்று திருச்சபை தந்திருக்கிறது. எனவே உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிங்க, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நண்பர்களே, ஏன் ஜெபிக்கிறோம்னா, நம்ம ஆன்மீகத்தில் இல்லைன்னா நம்ம வீடு நகைச்சுவையாக மாறிடும். நண்பர்களே, எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து நம்மளை ஏளனத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள். நம் கூடயே இருப்பவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும்படியாய் நம்ம குடும்பத்தை மாத்திடுவாங்க. அப்படின்னா நம்ம ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஒரு சின்ன மேற்கோள் சொல்றேன். ரஷ்யாவில் ஒரு புகழ்பெற்ற நாத்திகவாதி ஒருவர் இருந்தாராம். நாத்திகத்தை பற்றி அதிகமாக, கடவுள் நம்பிக்கையை பற்றி ஏராளமாக குறை சொல்பவர், கடவுள் நம்பிக்கை அற்றவர். அவர் எவ்வளோ பேசி பார்க்கிறார்கள், அவர் கடவுள் நம்பிக்கை அவருக்கு வரவே இல்லை. அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தாராம். வந்து இந்தியாவில் பல இடங்களுக்கு சென்று பார்த்துவிட்டு மீண்டும் தன் நாட்டிற்கு செல்கிறார். அவர் பெரிய புகழ்பெற்றவர் என்பதால் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது அவர் சொன்னாராம், அந்த மாதிரி நான் நாத்திகவாதியாக இருந்தேன், இப்போ எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, எனவே நான் கடவுள் நம்பிக்கையாளராக மாறுறேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளோ நாள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன மனுஷன் திடீர்னு நான் கடவுள் பக்தனா மாறுகிறேன்ங்கிறாரு. நீங்க இந்தியாவுக்கு போயிட்டு வந்தீங்க, இந்தியாவுடைய ஆன்மீக நாடு, ஆன்மீகம் அப்படி உங்களை மாத்திடுச்சா அப்படின்னு அவர் சொன்னாராம். இல்லை நான் இந்தியாவுக்கு போனேன், இந்தியாவோட ஆன்மீகம் பாதித்ததா எனக்கு தெரியல, ஏனென்றால் அங்கே ஆன்மீக நாடுன்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் அங்கே நிறைய தவறுகள் நடக்கிறது, நிறைய தப்புகள் நடக்கிறது. படிக்கிற பிள்ளையிலேருந்து, கல்லூரிக்கு செல்வதிலிருந்து, அரசியல்வாதியிலேருந்து, தொழில் அதிபர்லேருந்து, சாதாரண மக்கள் எல்லோருமே ஏதாவது வகையில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளோ ஏமாற்றுகிற நாட்டை கடவுள் தண்டிக்காமல் இருக்கிறார்னா, இல்லை தண்டனை பெறாமல் இருக்கிறார்கள் என்றால் கடவுள் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். கடவுளை இரக்கம் அவர் மேலே இருக்கிறதால் தானே இவ்வளோ தப்பு செய்து நல்லா இருக்கிறாங்க. எனவே நான் கடவுள் நம்புறேன், கடவுள் இருக்கிறதால் தான் அவங்க இருக்கிறாங்க, எனவே கடவுள் இருக்கிறார் என்று இது நகைச்சுவையாக இது சொல்வது. எனவே நண்பர்களே, இதை இன்னைக்கு இந்த புதன்கிழமை உங்கள் வீட்டுக்காக இதை நான் வைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தே சொல்கிறேன். யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஜெபம் இல்லைன்னா நம்ம வீடு நகைச்சுவையாக மாறிடும். ப்ரேயர் பண்ணல அதனால நகைச்சுவை, அப்படி அல்ல. ப்ரேயர் பண்ணல அதனால நகைச்சுவை அல்ல. இந்த ப்ரேயர் பண்ணாததுனால, குடும்ப ஜெபம் ஜெபிக்காதனால வருகிற தீமைகள் பாருங்கள், அதோடைய கேடு ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதோடைய கேடு மிக மிக மோசமானதாக இருக்கும். எந்த வகையில் வரும்னு தெரியாதுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் எந்த வகையில அவன் வருவான். அவன் என்றால் தீமை, அவன் என்றால் பிரச்சனை, அவன் என்றால் உங்கள் குடும்பம் ஏற்காத ஒரு சூழல். அவன் எந்த வகையில் வருவான் என்று தெரியாது. எனவே உன் வீட்டை சுத்திகரித்துக் கொள்வது உன்னுடைய கடமை. சுத்திகரிச்சுக்கோ. அதான் இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 39-48 வரை உள்ள இறைவார்த்தையில, திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தார், அவர் வீட்டை கண்ணமிட விடமாட்டார். உங்க வீட்டுக்கு எப்ப தீமை வரும்னு தெரிஞ்சாதானங்க நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா உங்களுக்கு தெரியாது, நீங்க நினையாத நேரத்தில் வரும். அப்போ வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எப்படி ஃபாதர்? பிரேயர், குடும்ப ஜெபம், ஆலை, குடும்பத்தில் விவிலியத்தை எடுத்து வாசிப்பது, குடும்பத்தில் ஒன்றாக அமர்ந்து ஜெபிப்பது, குடும்ப ஜெபத்தை கூட நேரத்தை வைங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு தனி பைபிள் கொடுங்க, விவிலியம் கொடுங்க, தனி பைபிள் கொடுங்க, பிள்ளைகளுக்கு தனியாக ஜெபமாலை கொடுங்க. இந்த மாதிரி ஆராதனைகள் பிள்ளைகளை பார்க்க சொல்லுங்க, ஆலயத்துக்கு சென்று திருப்பலியை காண சொல்லுங்க, தனி ஜெபத்தில் அமர சொல்லுங்க. அந்த வீடு அபிஷேகம். எந்த திருடனாலும் எந்த தீமையாலும் உங்க வீடை நெருங்க முடியாது. ஆண்டவர் அப்படி பாதுகாப்பார். உங்க வீடை பாதுகாக்கப்படணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டை ஒப்பு கொண்டு செபிங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஒப்பு கொண்டு செபிப்போமா? நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். புதன்கிழமை சூசையப்பர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஃபாதருக்காக ஜெபிங்க, இது மாறணும், இதுவே நடக்கணும்னு கேட்டார்கள். குறிப்பாக நேற்றைய நான் காணொலியில் வந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். இப்போ அனுப்பி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா நீங்க தோடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. வல்லவரை பிள்ளைகள் காணும்படியா, அறுவடை காணும்படியா, அபிஷேகத்தை அறுவடை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்க மேல இருக்க வைங்க. அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக, ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அபிஷேகமாய் மாறுவதாக. வளமையான நற்கருணை ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தலைவணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை, தந்தை, மகன், தூய
ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எனவே சந்தோஷமா குடும்பத்தை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆராதனை பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.